இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது நிறைய விஷயங்களில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருந்தாலும் 3 மணியிலிருந்து 5 மணி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக 4 மணி 4:30 மணிக்குள்ளாக அந்த தீபத்தை ஏற்றுவது விசேஷமான பலன் அனுகூலத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெறலாம். ஒரு மண்டலம் பிரம்ம முகூர்த்தம் தீபம் ஏற்றுவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் கைகூடும் என்பது அப்படியே முழித்து கொண்டு இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் போய் படுத்து கொள்ளலாம். அது நிறைய பேர் ஐயோ இது காலையில் ஏற்றிட்டு நான் முழிச்சு கொண்டு இருக்கணுமே என்றெல்லாம் இந்த வருத்தப்படுவதெல்லாம் தயவுசெய்து விட்டு விடுங்கள். அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு நீங்கள் சிரமப்பட்டு எழுந்து குளிக்கணும் என்று கூட அவசியம் கிடையாது என்பது தான் பிரம்ம முகூர்த்தம். கை கால் முகம் கழுவிட்டு தீபம் ஏற்றினாலே போதும். உங்களுக்கு பல விதத்தில் பல கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த தீபத்தினுடைய அமைப்பில் பிரம்ம முகூர்த்தம் மிக முக்கியம். அதாவது நம்மளுடைய அத்தனை தேவர்களும் அத்தனை முன்னோர்களும் பெரியவர்களும் அத்தனை பேருடைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். அதனால தான் நம்மளுடைய ஞானிகள் முன்னோர்கள் எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கை கால் முகம் கழுவிட்டு தீபம் ஏற்றினாலே போதும். உங்களுக்கு பல விதத்தில் பல கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த தீபத்தினுடைய அமைப்பில் பிரம்ம முகூர்த்தம் மிக முக்கியம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரத்தில் இறந்தார்கள் என்றால் 6 மாத காலத்திற்கு அந்த தீபங்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும்ன்றது. அதாவது இந்த காலகட்டத்தில் இறப்பவர்களுக்கு வீட்டையே அடைத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. பூஜை புனஸ்காரங்களை சிறிது நிறுத்திட்டு அந்த 6 மாத காலத்தில் நல்லெண்ணெய் தீபம் வீட்டை அடைத்து வைக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முடியாது. நல்லெண்ணெய் தீபம் நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் என்பது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் இறந்தார்கள் என்றால் வீட்டில் 4 மாத காலம் மிக மிக முக்கியமாக அதற்குண்டான அமைப்பு பார்க்க வேண்டும். அதே போல் கிருத்திகை உத்திரம் நட்சத்திரத்தில் இறந்தால் 3 மாத காலம் கண்டிப்பாக இந்த தனிஷ்டா பஞ்சமி என்பது மிக முக்கியம். இந்த 3 மாத காலத்திற்கு அவர்கள் இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் கோயில்களுக்கு செல்லக்கூடாது என்பது தான் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தால் மிருகசீரிஷம், புனர்பூசம், சித்திரை, விசாகம், உத்திராடம் என்று எல்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2 மாத காலம் கண்டிப்பாக இந்த தனிஷ்டா பஞ்சமியை கடைபிடிக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்கிறது. அதுதான் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். தனிஷ்டா பஞ்சமியில் அந்த வரக்கூடிய நட்சத்திரத்தில் இறந்திருக்கிறார்களான்னு பார்க்க வேண்டும். அதாவது இரவு பகலாக அவர்கள் எந்த இடத்தில் படுத்தார்களோ, எந்த இடத்தில் அவர்கள் அதிகமாக புழங்கினார்களோ பூஜை அறையில் தான் அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று இல்லை. அவர்கள் இருந்த படுக்கையில் இருந்த இடத்தில் அந்த ரூமில் ஒரே ரூமில் தான் இருந்தாலும் அவர்களுக்குன்னு அதிகமாக பழக்கப்பட்ட ஒரு இடத்தில் அகல் தீபமோ எந்த தீபமோ காலையிலிருந்து இரவு வரைக்கும் தொடர்ச்சியாக ஏற்றி கொண்டு வருவது தான் இந்த நல்லெண்ணெய் தீபத்திற்குண்டான அந்த தனிஷ்டா பஞ்சமியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும்.